வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தனா. இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அது கேட்க நம்புற மாதிரியும் இருக்காது, இன்னொரு பக்கம் வேடிக்கையாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்கும். அமெரிக்காவை சேர்ந்த லியாம் அப்படிங்கிற 8 வயசு பையன் 70,000 லாலிபப்பை 3 லட்சமுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மாவோட ஃபோன் எடுத்து. அந்த பையன் பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கான். வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சு. பார்த்தா 3 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அம்மா ஃபோனை யூஸ் பண்ணி தான் தவறுதலாக அவ்வளோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த கம்பெனி அந்த ப்ராடக்டை ரிட்டன் வாங்கியிருக்கிறதுக்கு மறுத்துருக்கு. அதுக்கப்புறம் ரீசன் சொல்லி பையன்தான் இப்படி பண்ணான்னு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் ரிட்டன் வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லாலிபப்பை சில பாக்ஸஸ் எடுத்து அந்த தம்பி படிக்கிற ஸ்கூலில் இருக்கிற குட்டீஸ்க்கும் அதுக்கப்புறம் திருச்சபைக்கும் தானமாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம சிரிக்கிறதா இல்லை சிந்திக்கிறதா அப்படின்னு தெரியல. இதில் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய குட்டீஸ் ஃபோனில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. நிறைய நியூஸ் இந்த மாதிரி நம்ம அங்கங்கே கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி ஆர்டர் போட்டுடுறாங்க, இந்த மாதிரி நான் ஆர்டரே பண்ணல, தெரியாமல் பையன் ஆர்டர் போட்டுடுறான் அப்படின்னு. முதல்ல அவங்கக்கிட்ட நம்ம ஃபோன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணணும். அப்படியே 5 to 10 மினிட் ஃபோனை கையில் கொடுத்தாலும் நம்ம பக்கத்துலேயே இருக்கணும், அவங்கள மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா முதல்ல பேரண்ட்ஸ் ஸ்டெப் எடுக்கணும். பேரண்ட்ஸ் அவேர்னஸோடு இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி சைல்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம தவிர்க்கலாம். வேறு வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.